வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் பங்குனி மாதத்திற்கான பலன், இந்த சோபகிருது ஆண்டில் வரக்கூடிய பங்குனி மாதம், சூரியனை மையமாக வைத்து சொல்வதே மாத பலன். இந்த சோபகிருது ஆண்டோடைய கடைசி மாதம் பங்குனி. அப்போது சூரிய பகவான் மீன ராசிக்குள் வந்துடுவார். கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள். அதுதான் முதல் மாற்றம். பங்குனி முடிந்தவொடனே சித்திரை ஆரம்பிக்கும். இந்த ஆண்டு சோபகிருத ஆண்டு முடிஞ்சு குரோதி ஆண்டு ஆரம்பமாக போகுது. அது அடுத்த மாதம் சித்திரை மாதத்தில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றத்தை வச்சு தான் பலாபலன். வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி பகவான் இவர்களில் நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை. சூரிய பகவான் மாற்றம் இல்லாமல் 2 கிரகங்களின் மாற்றம் இந்த மாதம் ஏற்படுது. மாத தொடக்கத்திலேயே, அதாவது தமிழ் மாத தொடக்கத்திலேயே 14/3/2023 அன்று மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள் செவ்வாய் பகவான் வர்றார். அது ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் 1/4/2024 அன்று கும்பத்தில் இருந்து சுக்கிர பகவான் மீன ராசிக்குள் போகிறார். இதுதான் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களை வைத்து கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ பலன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆகோகோன்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னாலும் தாழ்வாக போவதற்கு எதுவும் இல்லை. அதனால் ஒரு நல்ல பலன்கள் தான். ஆனால் ரொம்ப விரிவாக பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்தளவுக்கு அது சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யோகத்தை செய்து கொண்டு இருந்த, ரொம்ப வலுவாக இருந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று காணப்பட்டார். அவர் இந்த மாதம் பங்குனி ஆரம்பிக்கும் போதே 8ஆம் இடம் வந்து விடுகிறார். 8ஆம் இடத்தில் இதுகாலம் வரைக்கும் இருந்த சூரிய பகவான், சூரியன் சனி இணைவு விசேஷமான இணைவு இல்லை. சூரியன் 2 குடையவர். அவர் 8ஆம் இடத்தில் இருந்தார். அவர் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் சென்று விட்ட போதும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடம் வந்து அங்கே சனியுடன் இணைகிறார். இந்த சனி செவ்வாய் இணைவு 8ஆம் இடம் அப்படிங்கிறது சில கஷ்டங்களை கொடுக்கும், கண்டங்களை கொடுக்கும், சிலருக்கு விபத்துக்களை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இல்லை, ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இந்த இணைவுங்கிறது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தொந்தரவு தான் கொடுக்குது. அதில் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் தான் செவ்வாய். 5 மற்றும் 10க்கு அதிபதி, யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். திரிகோணம் மற்றும் கேந்திரத்துக்கு அதிபதி. அவர் 8ஆம் இடம் போகும்போது கொஞ்சம் நமக்கு அது சார்ந்த பின்னடைவுகள் ஏற்படலாம். நம்மளுடைய வேலை, நம்ம செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடங்களில் நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து வரலாம். நம்ம வேலைக்கு யாராவது உழ வைப்பான், ஏதாவது தப்பாக சொல்லுவான் உயர் அதிகாரிகிட்ட, அவச்சொல்லுக்கு ஆளாகலாம். நம்ம செய்யக்கூடிய வேலையில் தவறுகளை கண்டுபிடிச்சு யாராவது சுட்டி காட்டலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு கடன் வாங்கும் எண்ணமோ ஏற்படலாம், இல்லை கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் சில பேர் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படும். ஆனால் 9ஆம் இடத்துல சூரியன் போய் அமர்கிறார். சூரியன் 9ஆம் இடத்தில் அமரும்போது உங்களுக்கு இந்த புதன் 3/12 கூடிய கிரகம், அவர் யோகத்தை செய்யாத ஒரு கிரகம். அவர் நீச்சமாக இருப்பது ஒரு விதத்தில் யோகம். அப்போது ராகுவோடு இணைந்து சூரியன் இணையும் போது தந்தை வழி வர்க்கத்திலும் சில மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் 9ஆம் இடம் தந்தை வழி இடம். அந்த இடத்திற்கு உரிய கிரகமாக சூரிய பகவானே அமர்ந்து அங்கே போய் உட்காரும்போது தந்தை வழியிலும் சில சிக்கல்கள் ஏற்படலாம். தந்தைக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்படலாம், அல்லது தந்தையின் தந்தைக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்படலாம். அது சம்மந்தப்பட்ட வியாதி வைக்க ஏதாவது பணம் செலவு பண்ண வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த 1ஆம் தேதி சுக்கிர பகவான் போய் அங்கே இணைகிறார். சுக்கிரன் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி, அவரே பாதகாதிபதியும் கூட. சுகஸ்தானாதிபதியாக அவர் உச்சம் பெறும்போது கொஞ்சம் உடம்பில் ஆரோக்கியம் மேலோங்கும். சில நல்ல நேரங்கள்லாம் அப்போ தான் ஆரம்பிக்குது. ஒரு 15 நாள்
பங்குனி ஆரம்பித்து ஒரு 15 நாள் கொஞ்சம் மத்தியம பலனும், அடுத்த 15 நாள் வந்து கொஞ்சம் சுபிட்சமான நிலையும் மாறும். அப்போ பணம் வருமானங்கள் கொஞ்சம் சீராகும். நமக்கு ஏற்பட்ட அவச்சொல்கள்லாம் மாறி உங்களுடைய சுய முயற்சியால் சில நல்ல விஷயங்கள்லாம் செய்து காட்டுவீங்க. அப்போ சுக்கிரன் உச்சமாகும்போது வீட்டுக்கு ஆடம்பர பொருட்கள், சிலருக்கு டிவி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் ஒரு 15 நாளுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நிலைமையில் சில மாற்றங்கள் ஏற்படும். குரு 10ஆம் இடத்துல தான் இருக்கார். குரு 10ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறதுனால தேவைக்கு பணம் கண்டிப்பாக வரும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பம் ரொம்ப அமைதியாக தான் இருக்க போகுது. சண்டை சச்சரவுலாம் எதுவும் இல்லை. மனக்குழப்பம்லாம் குடும்பத்துக்குள்ளே இல்லை. வெளியில் தான் நமக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதன் வந்து நீச்சமாக இருக்கும்போது இந்த சுக்கிரன் போய் அங்கே சேரும்போது புதனுக்கு நீச்ச பங்கம் ஏற்படுது. அப்போது இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஒரு யோகம். நல்லா படிப்பாங்க. அது வரைக்கும் ஒரு மத்தியமமான எதை படிக்கிறது என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் 10 வாட்டி நம்ம பைகாட் பண்ணாலும் மனதில் நிற்கலையே நினச்சிட்டு இருந்தேன் மாணவர்களுக்கெல்லாம் சட்டுன்னு ஒரு ஸ்பார்க் அடித்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். இந்த பாயிண்ட்டை பிடிச்சா மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு சில ஒன் வேர்ட்ஸை மட்டும் எழுதிய சில பேர் ஜெயிச்சிருவாங்க. பெரிய பெரிய ஃபார்முலாவெல்லாம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி மார்க்கில் பாஸ் ஆக முடியும். ஆவரேஜ் மார்க்கில் இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து அபவ் த ஆவரேஜ் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, அதாவது வயதானவர்கள்னால் அபவ் 70 அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பாத்ரூம், டாய்லெட் இந்த மாதிரி போகும்போது கவனமாக போகணும். எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை ஏற்படும். மூட்டு தேய்மானம், கழுத்து தேய்மானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். கடக ராசியில் இருப்பவர்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வயதானவர்களை ஜாக்கிரதையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இது. கொஞ்சம் மத்தியம பலன் அப்படிங்கிறதுனால சுப்பிரமணியரை வணங்குங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய கெடுபலன்கள் குறையும். வாழ்க வளமுடன்.